ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம குடும்பஸ்தன் படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். மணிகண்டன் நடிப்பில் இந்த வாரம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவி தான் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பஸ்தன். இந்த படத்துடைய கதை வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிம்பிளான கதை தான். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையனுக்கு வந்து மேரேஜ் வந்து ஆகுது. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி மேனா அவன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பஸ்தன் படத்துடைய கதை. இது ஒரு எக்ஸலன்ட் ஃபேமிலி என்டர்டைனர் மூவின்னு வந்து நான் வந்து சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த படம். ஒரு எக்ஸலண்டான ஃபர்ஸ்ட் ஹாஃப், குட் செகண்ட் ஹாஃப்னு வந்து சொல்லணும். படம் ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஒரு மாதிரி வந்து போகுது. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகி இன்ட்ரோல வரைக்கும் பார்த்தீங்கன்னா படம் வந்து காமெடி சரவடின்னு தான் வந்து சொல்லணும். மதகஜராஜா படம் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் எவ்வளோ காமெடி இருக்குமோ அதை விட ட்ரிபிள் மடங்காக பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து காமெடி வந்து இருக்கு. குரு சோமசுந்தரமும் மணிகண்டன் வர சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம எங்கேஜிங்காக வந்து இருக்கு. சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே லேகே வந்து கிடையாது. படத்தில் வரக்கூடிய சீரியஸான சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து காமெடிஸ் வந்து ஒர்க் ஆயிருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு. படத்துடைய கதை வந்து ரியாலிட்டியாக வந்து இருக்குன்னா நம்மளால ஈஸியாக வந்து நல்லா வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த படத்தை வந்து ரசிச்சு வந்து பார்க்க வந்து முடியுது. ஒரு சாதாரண சிம்பிளான ஒரு ஸ்டோரியை வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணி ஒரு எங்கேஜிங்கான ஃபேமிலி என்டர்டைனர் வந்து இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. படத்துல மணிகண்டன் எடுத்துட்டீங்கன்னா சூப்பரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. மணிகண்டனோட எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா அது ஹிட். ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து செலக்ஷன் பண்ணி வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஹீரோக்கள் மணிகண்டன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் கேரண்டி ஆக்டர்னு வந்து சொல்லணும். படத்துல குரு சோமசுந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காரு. அவரோட நடிப்பை பத்தி சொல்லவே வந்து தேவை. ஒரு எக்ஸலண்டான ஆக்டர். இந்த படத்துல அவர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து இருக்கு. மற்ற ஆக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூப்பரா அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக பார்த்தாலும் படம் வந்து நல்லாவே வந்திருக்கு. சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா படத்தில் நல்லாவே வந்து வந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் எதுவுமே வந்து தெரியாத அளவுக்கு உங்களை படம் வந்து கட்டி போட்டு வந்து பார்க்க வந்து வைக்கிது. அவ்வளோ சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் பிளேயில். அவ்வளோ எங்கேஜிங்காக வந்து இந்த படம் வந்து கொண்டுட்டு வந்து போகுது. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா லேகே வந்து இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எவ்வளோ காமெடி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு காமெடி சீன்ஸ் வந்து இல்லை. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கிறப்ப காமெடியாக தான் வந்து ஆரம்பிக்குது, போகிறப்ப காமெடியாக தான் வந்து போகுது. ப்ரீ கிளைமேக்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா படம் வந்து எமோஷனலாக வந்து ஆயிடுது. அந்த எமோஷனல் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கனெக்ட் வந்து ஆயிருக்கு. அப்புறம் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் வந்து திருப்பி வந்து காமெடியாக தான் வந்து எடுத்திருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருந்துச்சு. படத்தில் பெருசாக மைனஸ்னு வந்து எதுவும் இல்லை. ஆனால் ரியல் எஸ்டேட் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து வருது. அதை இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எடுத்துக்கலாம்னு வந்து தோணுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியாக தான் வந்து இருக்குது. ஆனால் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சினிமா தனமாக பார்த்தீங்கன்னா வந்து இருந்துச்சு. அப்புறம் சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து இருக்குது. ஆனால் எந்த ஒரு லாஜிக் மிஸ்டேக்ஸுமே தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்துக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வெற்றின்னு வந்து சொல்லணும். இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆடியன்ஸ்க்கான படம் நான் வந்து சொல்லுவேன். நீங்கள் எந்த விதமான ஆடியன்ஸாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை வந்து பண்ணும். எல்லாருக்குமே பிடிச்ச படமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பஸ்தன் வந்து இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்திருக்க ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டைனர் மூவி தான் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பஸ்தன். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 3.75. ஃபேமிலியோட போயிட்டு ஒரு நல்ல தரமான காமெடி படம் வந்து பார்க்கணும்னு வந்து நினச்சிங்கன்னா உங்களுக்கான படம் தான் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பஸ்தன். இந்த குடும்பஸ்தன் வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாருமே வந்து தியேட்டரில் போயிட்டு பார்க்கக்கூடிய ஒரு பெஸ்ட் என்டர்டைனர் மூவி. தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு, சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.